ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பண்ண போகிறோம். நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளெயின் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப குட்டி பாப்பாக்கு தான் நம்ம வளையல் செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் நான் ரொம்ப குட்டியான வளையல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா பெரிய வளையல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க தின்னான வளையல் கூட இந்த ப்ராடான வளையல் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் இந்த பட்டையான வளையல் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஒரு கேலண்டர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம சில்க் த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். ஸோ ஒரு விரல் பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே மேலே வந்து சுற்றலாம். ஸோ ஒரு விரல் கேப் மட்டும் உள்ளே விட்டுக்கோங்க அந்த நூல் சுற்றும் போது. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு 20 சுற்று வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ எண்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி முடிச்சதை எண்டில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபெவிக்ரிலோட கம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு ஃப்ளாட்டாக ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட்டாக்கி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம தின்னான வளையலில் தான் சுற்ற போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த நூலை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடலாம். உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு கம் வச்சோம்ல, அதே மாதிரி நான் கம் வச்சு தான் ஃபுல்லாகவே சுற்ற போகிறேன். அப்போ தான் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் கம் அப்ளை பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே சுற்றுறேன். அதாவது உள்பக்கம் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி அங்கங்கே கம் அப்ளை பண்ணி நான் அப்படியே சுற்றி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப மெலிசான வளையல் யூஸ் பண்ணி சுற்றுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப குட்டி வளையல்ன்றதுனால இன்னும் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம போட்டோன்னா சூப்பராக இருக்கும் பாப்பாவுக்கு. இப்போ நம்ம சுற்றி முடிக்க போகிறோம். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி நூல் சுற்றிட்டு உள்ளே வந்து கம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி கம் வச்சுட்டு அந்த நூலை அதுக்கு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு இதை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஒட்டிக்கலாம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா வளையலையும் சுற்றி வச்சுக்கலாம். இதிலேருந்து ஒரு 8 வளையல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் பார்த்தோன்னா 5 மீட்டர் இருக்கும். ஹோல்சேலில் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா மெலிசாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மெலிசான வளையல் யூஸ் பண்ணும்போது. ஸோ அடுத்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் செயினை ஒட்டிடலாம். ஸோ வளையல் நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல நூல், அந்த வளையலில் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை பொறுமையாக அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம தின் பேங்கிள் எடுத்திருக்கோம், அதனால் வந்து கொஞ்சம் வழுக்கிட்டு தான் வரும், ஸ்பேஸ் இல்லாததுனால. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வச்சுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் ஒட்டுறோம்ல, ஸோ அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒயிட்டாக தெரியும். பட் வந்து அதுக்காக நம்ம வந்து அதை துடைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. காஞ்சதுக்கப்புறமா க்ளூ இருக்கிறதே தெரியாது. ஸோ நார்மலாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இதே மாதிரி வந்து நம்ம 8 வளையலுக்கும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனியாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா இப்போ போட போகிற வளையலோட நம்ம பேர் பண்ணியும் போட்டுக்கலாம்.
அடுத்து பட்டையான வளையலில் நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. நூல் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து கோடு கோடாக இருக்குது நடுவில். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சென்டரில் அந்த கோடு கோடாக இருக்குல்ல, அது அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள் நூல் சுற்றினதுக்கப்புறமாவும். இதுக்கு மேலே நம்ம அப்படியே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்ட போகிறோம். லீஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராட் பேங்கிள், அந்த பட்டையான பேங்கிளில் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ சென்டரில் இந்த மாதிரி வளைவாக இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக ஒட்டிக்கலாம். நம்ம இப்படி ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டும்போது கம் வந்து வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல, ஏன்னா வந்து அது காஞ்சதும் வந்து நார்மலாகிடும். ஸோ அதனால் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ ஒட்டும் போது மட்டும்தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இதே மாதிரி வந்து ஒரு 4 பேங்கிளுக்கு நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், க்ளூ வந்து கொஞ்சம் கூட வெளியவே தெரிஞ்சிருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நூல் சுற்றும் போது உள்பக்கமாக ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நூல் பிரிஞ்சு வராமல் லைஃபும் வந்து நம்மளுக்கு நிறைய நாள் வரும். நான் 4 வளையல் வந்து வெறும் நூல் மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம எந்த ஸ்டோனும் ஒட்டல, ப்ளெயினாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா வளையலையும் வச்சு எப்படிலாம் பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு. இதில் வந்து நம்ம 20 வளையலையுமே வந்து க்ளப் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது இது செகண்ட் செட்டு. இதுலேயும் நம்ம 20 வளையல் வந்து க்ளப் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து தேர்ட் செட்டு. இதில் நம்ம பிளெயின் வளையல்ஸ் ஆட் பண்ணாமல் வெறும் நம்ம ஸ்டோன் வச்சிருக்க வளையல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா ஃபோர்த் செட்டு. ஃபோர்த் செட்டில் வந்து நம்ம 8 ஸ்டோன் பேங்கிள் 8 பிளெயின் பேங்கிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ஃபிஃப்த்து செட்டில் 8 பிளெயின் பேங்கிள் 8 ஸ்டோன் பேங்கிள் வந்து க்ளப் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து 6வது செட்டு. 6வது செட்லேயும் நம்ம பிளெயின் அண்ட் ஸ்டோன் பேங்கில் க்ளப் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து 7th செட்டில் பிளெயின் அண்ட் ஸ்டோன் பேங்கிள் செட் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே பார்டர் மட்டும் குந்தன் பேங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 8th செட்லேயும் நம்ம எல்லா பேங்கிள்ஸையும் க்ளப் பண்ணியிருக்கோம். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேன் அண்ட் சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you.